சீரியல் நடிகர் நேத்ரன் கேன்சர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறதா அவங்களோட மகள் அபிநயா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போது அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அபிநயா ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு பலரும் ஆறுதல் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் நடிகர் நேத்ரன் ஜீ தமிழ், விஜய் டிவி, சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவி தீபா நேத்ரனும் முத்துலக சீரியலையும் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சிங்கப்பண்ணை சீரியலையும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நேத்ரன் மற்றும் தீபா தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் மூத்த மகள் அபிநயா நேத்ரன் கூட பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அபிநயா பெரிய அளவில் பிரபலமாகிட்டாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக முடிஞ்ச கனாக்கானும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல்லையும் முக்கியமான ரோலில் அபிநயா நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி அபிநயா தன்னோட அப்பா ஐசியூவில் இருக்கிறதா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் தன்னோட அப்பாவுக்கு கேன்சர் பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. அவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க. சில நாட்களாக அவங்களோட உடம்பு ரொம்பவே மோசமாக இருக்குது. இதை சோசியல் மீடியாவில் பதிவிடுறதா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. என்னோட சிந்தனையை புறம் தள்ளிட்டு இன்ஸ்டாவில் இதை பதிவிடுறேன். என்னோட அப்பாவுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதலுக்காகவே நான் இதை பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியானதும் பலரும் அபிநயாவுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சில மாதங்கள் கழிச்சு இப்போ திரும்பவும் தன்னோட அப்பா பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல அபிநயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்னோட அப்பா ஐசியூவில் இருக்கிறாங்க, கேன்சர் பாதிச்சிருக்கு அப்படின்னு போஸ்ட் போட்டதும் சிலர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணினாங்க. அது எனக்கு மனவேதனையை கொடுத்துச்சு. ஆனால் என்னோட அப்பா மீண்டு வந்துட்டாங்க. இப்போது அவங்க மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க. எனக்கு முக்கிய துணையாக இருக்கிறது என்னோட அப்பா தான். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்காக தைரியம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற ரிசல்ட் வந்ததும் நாங்கள் எல்லாம் உடஞ்சே போயிட்டோம். ஆனால் அவர் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. எல்லாம் மாறும் அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க. அப்பா இன்னும் சீக்கிரமா பழைய நிலைமைக்கு முழுமையா திரும்பினதும் லைவ்ல பேசுவாரு. அதே மாதிரி சோசியல் மீடியால சில கமெண்ட்டுகள் நம்மளை கஷ்டப்படுத்துற வகையில போடுறாங்க. எங்களோட போஸ்ட் பார்த்த சிலர் நேத்ரன் மூத்த மகள் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, 2வது மகள் தான் அமைதியா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பழகி பார்த்தா தானே ஒருத்தவங்களோட உண்மையான கேரக்டர் தெரியும். ஆனா பார்க்காமலேயே போட்டோ மட்டும் பார்த்துட்டு இவங்க எதுக்காக இப்படிலாம் சொல்றாங்கன்னு தோணும். ஆரம்பத்தில் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அதுக்காக பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க.